வேர்ல்டு சினிமா ஸ்கூப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவி சீரியஸோட டைம் சேஞ்சஸை பற்றின அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரீசெண்டாக புது வசந்தம் அனாமிகா சீரியஸோட ப்ரோமோவை சன் டிவியில் லான்ச் பண்ணாங்க. இந்த 2 புது சீரியலுக்காக சன் டிவியோட ப்ரோக்ராம் ஷெடியூலில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போதைக்கு புது வசந்தம் சீரியல் மட்டும் ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்ததாக தான் அனாமிகா சீரியலை லான்ச் பண்ணுவாங்க. இந்த புது வசந்தம் சீரியலுக்காக முதல் கட்டமாக சன் டிவி சீரியஸோட டைமை சேஞ்ச் பண்ணி ஒரு டிவி சீரியலை முடிக்கிறாங்க. இனி டைம் சேஞ்சஸை பற்றியும் முடிய போகிற சீரியலை பற்றியும் பார்க்கலாம். புது வசந்தம் சீரியல் ஜூன் 26ஆம் தேதியிலேருந்து மதியம் 1:30 மணிக்கு சன் டிவியில் வரப்போகுது. இந்த புது சீரியலை டே டைமில் தான் கொண்டு வராங்க. ஷியாமும் சோனியாவும் புது வசந்தம் சீரியலில் முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க. மதியம் 1:30 மணிக்கு ஆல்ரெடி பாண்டவர்லம் சீரியல் தான் சன் டிவியில் வந்துட்டுருக்கு. புது சீரியலுக்காக இதோ டைமிங்கை மாற்றிருக்காங்க. ஜூன் 26ஆம் தேதியிலேருந்து பாண்டவர்லம் மார்னிங் 11:30க்கு சன் டிவியில் வரப்போகுது. பாண்டவர்லம் சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த முறை புது வசந்தம் சீரியலை கொண்டு வந்திருக்காங்க. மதியம் 1:30 மணிக்கு பாண்டவர்லம் ஆடியன்ஸ்டர் ரொம்ப நல்லாவே ரீச் ஆச்சு. டிஆர்பி ரேட்டிங்கு சேனல் தரப்பில் எதிர்பார்த்த மாதிரியே கிடச்சிது. இனி 11:30க்கு டிஆர்பி பெருசாக கிடைக்காது. இதுக்கு அடுத்தபடியாக பிரபலமான ஒரு டே டைம் சீரியலை சன் டிவியில் முடிக்கிறாங்க. புது சீரியலில் கொண்டு வரதால் இந்த முறை தாலாட்டு சீரியலை சன் டிவியில் முடிக்கிறாங்க. இந்த சீரியல் 11:30க்கு சன் டிவியில் இது வரைக்குமே வந்துட்டு இருந்துச்சு. புது வசந்தம் சீரியலுக்காக தாலாட்டு இப்போ சன் டிவியில் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த வாரத்தோட தாலாட்டு சீரியலை முடிச்சுட்டு இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பாண்டவர்லம் சீரியல் வரப்போகுது. ஜூன் 24ஆம் தேதி சனிக்கிழமையோட தாலாட்டு சீரியல் சன் டிவியில் முடிய போகுது. இதோட கிளைமேக்ஸ் எபிசோட் ஆல்ரெடி எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாரத்தோட தாலாட்டை முடிச்சுட்டு ஜூன் 26ஆம் தேதியிலேருந்து 11:30க்கு பாண்டவர்லம் சீரியல் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும். கிட்டத்தட்ட 660 எபிசோட்ஸை தாண்டி தாலாட்டு சீரியல் சன் டிவியில் கண்டினியூ ஆகுது. ரொம்ப வருஷமாக டெலிகாஸ்ட் ஆகிற லோ டிஆர்பி சீரியலை முடிக்காமல் தாலாட்டு சீரியலை ஷார்ட் பீரியட்லேயே முடிக்கிறாங்க. சன் டிவியை பொறுத்த வரைக்குமே 11 to 12:30 வரைக்கும் பெருசாக டிஆர்பியை எதிர்பார்க்க முடியாது. டே டைமில் சன் டிவி சீரியல்ஸை ப்ரைம் டைம் சீரியல்ஸோட கம்பேர் பண்ணும்போது பெரிய லெவலில் பாப்புலாரிட்டி கிடைக்கிறதில்ல. சேனல் தரப்பில் எதிர்பார்க்குற மாதிரி டே டைமில் சில டைம் ஸ்லாட் சீரியல்ஸ்க்கு மட்டும்தான் டிஆர்பி ரேட்டிங் ஆவரேஜாக கிடைக்கிது. அந்த டைமில் இருக்க சீரியல்ஸை தூக்கி மார்னிங் டைமில் சேஞ்ச் பண்ணிவிட்டு புது சீரியலை இந்த முறையும் சன் டிவியில் கொண்டு வந்திருக்காங்க. பாண்டவர்லம் சீரியலை இந்த ரீசனால் தான் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியல் சில வருஷமாக சன் டிவியில் வந்துட்டுருக்கு. இதுக்குன்னு தனியாக செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ டைம் சேஞ்ச் பண்ணாலுமே பாண்டவர்லம் சீரியலை ஆடியன்ஸ் கண்டிப்பாக அந்த டைமில் பார்ப்பாங்க. ஸோ பெருசாக டிஆர்பி வராட்டியுமே ஆவரேஜ் டிஆர்பி அது பாண்டவர்லம் சீரியலுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் புது சீரியலில் மதியம் 1 மணிலேருந்து மதியம் 2:30 மணி டைம் ஸ்லாட்டில் மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும். அப்போ தான் அந்த புது சீரியல் ஆடியன்ஸ்ட்டு ரீச் ஆகும். ஸோ இந்த ரீசனால் தான் டே டைம் சீரியஸோட டைமை மாற்றிருக்காங்க. சன் டிவி சீரியஸோட இந்த டைம் சேஞ்சஸை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.